ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச, ஏன் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, வாழைக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டான, ஒரு வாரம் ஆனாலும் கிறிஸ்பியாகவே இருக்கிற மாதிரி ஈஸியான முறையில் வாழைக்காய் சிப்ஸு தான் செய்ய போகிறோம். எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த வாழைக்காய் சிப்ஸு செய்யறதுக்கான வாழைக்காயை நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து தாங்க எடுத்திருக்கோம். ரொம்ப ஹெல்த்தான நேச்சுரலான வாழைக்காய். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க. நம்மளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய உரங்கள் மட்டும்தான் நம்ம மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டிலே ஈஸியாக எப்படி மீன் அமிலம் ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட உரங்கள் தான் இந்த வாழைக்காயெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ்க்கெலாம் கொடுத்தது போக பாக்கி உள்ள காய்களை வச்சு இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சிப்ஸு ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு 10 வாழைக்காய் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தோல் அதில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. சுத்தமாக எடுக்கணும்னு தேவை கிடையாது. பீலர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கத்தியை வச்சே எடுத்துக்கிறேன். தோல் எடுத்ததுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சிப்ஸ் போடுற கட்டையில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிப்ஸ் நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். உடைச்சா இந்த இப்படி பூ மாதிரி வரணும். அந்த மாதிரி உள்ளது மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைக்காயை இதில் ஊற வைக்கும் போது அந்த சிப்ஸுக்கு தேவையான சால்ட்டை அதில் வாழைக்காவை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக தான். ஏன்னா சில பேர் பொரிக்கும் போது அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வானலியில் ஊற்றுவாங்க. அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். இப்படி உப்பு போட்டு நீங்கள் இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். வாழைக்காயில் கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சுங்க. நல்ல வாழைக்காய் இந்த மஞ்சத்தூள்லையும் உப்புலேயும் ஊறி இருக்குது. இப்போ இதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படியே விட்டுட்டிங்கனாலே போதும். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா உங்களுக்கு இப்படி உதிரியாக கிடச்சிரும். இல்லைனா உதுத்து கூட விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வாழைக்காய் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு ஒரு வானலியில் ஹீட் பண்ணி நமக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீட்டில் எந்த ஆயில் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்க வாழைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டைம் எடுத்தே நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப லேட் ஆகும். ரெண்டாவது முறுமுறுப்பு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம கொஞ்சமாக சேர்த்து பொரிக்கும் போது ஈஸியாக சீக்கிரமாகவே கிறிஸ்பி ஆகிடும். ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம நிறையா சிப்ஸ் ஒரு வாரத்துக்கு தேவையானதை பொரித்து வைக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு சீக்கிரம் ஆகணும்னு நினச்சோம்னா கரிஞ்சு போயிடும். அதனால் டைம் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பொரித்து எடுக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி கிளறி விட்டிங்கன்னா எல்லாமே உதிரியாக வந்துடும். நல்ல ஃப்ரை ஆகிடும். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து சாப்பிடலாம். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. அதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கி எவ்வளோ இதாகிடுச்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு தாங்குங்க. கிட்டத்தட்ட 10 வாழைக்காய் ஒரு வாரத்துக்கு தாங்கும். எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாமல் நம்ம வீட்டில் வளர்த்த வாழைத்தாரிலேயே நம்ம இதை செஞ்சுருக்கோம்.
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவையோடையும் இருந்தது. எப்படின்னா நேந்திரம் சிப்ஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் பொண்ணெல்லாம் நேந்திரம் சிப்ஸானே கேட்டே சாப்பிட்டா. ஆமான்னு சொல்லி அவளை ஏமாற்றிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாட் மசாலா கூட சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, நம்மளோட விருப்பம்தான். எது சேர்த்துக்கிட்டாலும் அவங்க பிடிக்கிற விருப்பம் உள்ளது மாதிரி கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாரம் ஆனாலும் நமத்து போகாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நிறைய எடுத்துக்காதீங்க. அப்படி கூட நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது இன்னும் டேஸ்ட்டாக கூட இருக்கும். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். சுத்தமாக காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு அதை மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்குங்க. நீங்கள் சாப்பாடு கூட சைடிஷாகவும் ஸ்நாக்ஸாகவும் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இந்த லீவ் டேஸ் வரப்போகுது இல்லையா, நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி ஸ்நாக்ஸு கொடுக்கலாம். கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இந்த வாழைக்காய் சிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபி வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.